இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் அஹ்மத் இப்னு அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ். இந்த அல்லாஹ்வுக்கு நல்வழிகள் நல்லமல்கள் செய்து நெருங்கும் காலத்திலே நாங்கள் விரைந்து செயல்பட வேண்டும். இஹ்லாஸை, மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே அம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, வாழ்ந்தவர்கள் நோன்பு கடமையாக்கப்படும், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தக்வாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அதிலே சூரா பக்கர் 183 சொன்னான். அதே போன்று ஈமானிய சகோதரர்களே, நீங்கள் இறுதி ரமதானுடைய சென்ற வார குத்பா, ரமதானுடைய இறுதி காலங்களிலே இருக்கிறீர்கள். அவருடைய தண்டல் அருள் காற்றுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வலிமையமான இரவுகளை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அமல் இபாதத்துகளிலே அது தன்னுடைய நலவுகளை உங்கள் மீது வாரி வழங்கி கொட்டிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மீது அவருடைய பரக்கத்துகளை சொரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே தன்னுடைய அருள் பெரும் கிருபைகள் பாக்கியங்கள் இருந்தும் ஏனைய காலங்கள் இல்லாத அளவுக்கு இறுதிப்பத்திலே, ரமதான் இறுதிப்பத்தில் எல்லாம் சரிவாக தாராளமாக வழங்கி கொண்டிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வினால் அனுகூலம் வழங்கப்பட்ட தௌஃபீக் செய்யப்பட்ட நல்லமல் செய்யும் பாக்கியம் வழங்கப்பட்டவர்கள் அவருடைய சிறப்பை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள் அவருடைய சந்தர்ப்பங்களை, அமல்களை கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அதை தவறிவிடும் என்ற அந்த கவனத்திலே அதை நல்ல முறையில் போட்டுக்கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்தஸ்துகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இப்படி ஒரு குதிரை ஓட்ட போட்டியிலே வேகமாக ஓடும் அதுபோன்று விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அமைவில் ஒரு மோமினுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வழிபாட்டுடைய அந்த எல்லைக்குள் இருந்து கொண்டு எப்பொழுதுமே அவர் சிரமத்தோடு தியாகத்தோடு அமல் செய்ய வேண்டும். அவருடைய இபாதத், தான் அடியார் என்ற தன்மை, அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் விரைந்து செயல்படுவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம், இதையெல்லாம் மிக முயற்சித்து பாடுபட்டு சிரமம் மேற்கொண்டு அவர் செய்ய வேண்டும். அதே போன்று அப்படியான பொதுவாக அப்படியான நிலைமையிலே செயல்படக்கூடிய முஃமின் தன்னுடைய உள்ளத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அதேபோல் இரண்டு பிரதானமான விடயங்களை தன்னுடைய மனதோடு அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர் சிந்தனை செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு உண்மையிலே பெரும் தாக்கம் இருக்கிறது. அது அவருடைய அமல்கள் சேர்ந்ததும் உள்ளம் சேர்ந்ததிலும் நல்வழிகள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதிலும் நிலையாக இருப்பதிலும் பெரும் தாக்கம் இருக்கிறது. வெளிரங்கம் உள்ரங்கத்தில் அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக செயல்படுவதிலும் அந்த இரண்டு விடயங்கள், இரண்டு கட்டங்களை அவர் மிக முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டும். முதலாவது, அவர் அமலுடைய சரியான நோக்கத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். அமலை தூண்டக்கூடிய காரணிகளை, ஏன் இந்த அமல் செய்யுமாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நோக்கத்தை சீராய் கொள்ள வேண்டும். இஹ்லாஸோடு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவதிலே இஹ்லாஸை மேற்கொள்ள வேண்டும். அதை பேணிப்பாக நடக்க வேண்டும். உள்ளத்திலே அவருடைய கருத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏன் உள்ளம் இருக்கிறது, அது அமல்களுடைய அடிப்படை. அது நிலைமைகளுடைய திருகை போன்று, நிலைமை எல்லாமே உள்ளத்தில் சம்பந்தப்பட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்கமான அமல், ரமதானில் வெளிரங்கமான அமல்களுடைய கூலிகளை, அதாவது நோன்புடைய நின்று வணங்குடைய கூலிகளை உள்ளங்களில் ஏற்படுகின்ற ஈமானிய ஆன்மீக உணர்வோடு இணைத்தார்கள். அல்லாஹ்வோடு உண்மையான எண்ணத்தோடு இணைத்து பேசியிருக்கார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் சொன்னார், லைலத்துல் கத்ரில் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்தும், ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்து யார் வணங்குவாரோ, நின்று வணங்குவாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமலான் மாதம் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடிப்பாரோ முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து யார் வணங்குவாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே நோன்பு நோட்பவர், லைலத்துல் கத்ர் வணங்குவர், ரமலான் இப்போது நின்று வணங்குவர், ஈமானோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்தோடு சம்பந்தப்பட வேண்டும். எனவே அது வணக்க வழிபாட்டுடைய ரகசியத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை ஈமானும் நன்மை எதிர்பார்ப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற தூய்மையான எண்ணமும். இரண்டாவது மிக பிரதானமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிதான், எப்பொழுதுமே அமல் இபாதத்துகளை அவர் அல்லாஹ்வுக்காக கூட்டிக் கொண்டு செல்ல எப்பொழுதும் தான் பணிய வேண்டும், தன்னை தாழ்த்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் அற்பமானவராக கருத வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிய வேண்டும், அற்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். எனவே எப்பொழுதுமே ஒரு அமல் அல்லாஹ்வை புகழ்வதை, அல்லாஹ்வை பாராட்டுவதை நாம் மையமாக கொண்டு அமைய வேண்டும். ஏன் அல்லாஹ் அதற்கு எனக்கு தௌஃபீக் செய்தான், அதுக்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதே போன்று தான் செய்கின்ற அந்த உபகாரத்துக்கு செய்கின்ற குறைபாடுகளையும் அவர் மனதில் கொண்டு அதற்குரிய திருத்தங்களை செய்ய வேண்டும். இரண்டு வகையிலே, ஒன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் விரும்புகின்ற இபாதத்துகளிலே, கடமையாக்கிய இபாதத்துகளிலே நன்றி மனப்பான்மையோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே சரியான பரிபூர்ணமான முறையிலே கொடுத்த வாக்கை சரியான நிறைவேற்ற வேண்டும். எனவே அதே போன்று அவர் இஸ்திக்பார் அதிகமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு அமல்கள் செய்து முடிக்கின்ற பொழுதும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே அவர் பாடுபட முயற்சிக்க
அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளம் உருகியவராக உள்ளம் உடைந்தவராக அந்த இபாதத்திலிருந்து வெளியாக வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய உபகாரம் தான் மீது செய்திருக்கின்ற உபகாரம் இந்த அமல் செய்வதற்கு சென்ற பாக்கியம் அதற்கு உண்மையிலே எந்த எந்த அப்படியான அல்லாஹ் தனக்கு இந்த அமல் செய்கின்ற விஷயத்திலே வழங்கிய பாக்கியத்தை நினைத்து அல்லாஹ்வோடு உள்ள முருகி பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்வோட கெஞ்சி அந்த அமல்களில் ஈடுபட வேண்டும். அதே நேரம் அவரிடமிருந்து வெளிப்பட்ட அமலை நினைத்து அவர் தன்னை பெரிய ஒரு மனிதராகவோ அமல் செய்துவிட்டு என்னுடைய பெரிய நினைப்பு வரக்கூடியவராக பார்க்கக்கூடாது. எப்பொழுதுமே அவருடைய அமல்களுடைய வெளிப்பாடுகள் ஒளிகள் பிரகாசங்கள் அவர்களை தென்பட வேண்டும், இளங்க வேண்டும். அது எப்படி இளங்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிய வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு பணிவு நடக்க வேண்டும். எனவே இந்த உன்னதமான கருத்தை அல்லாஹ்விடத்தில் பச்சாதப்படுவது, தன்னை தாழ்த்தி கொள்வது, தன்னை அற்பமாக கருதுவதற்கு தான் இஸ்திக்ஃபாருடைய அமல் ஷரியத்தில் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு அமல்கள் முடியும் பொழுது நல்ல அமல்கள் முடியும் பொழுது இஸ்திக்ஃபார் அதை நாங்கள் தொடர்ந்து அது ஒரு இயல்பாக அது ஒரு அமல்களுக்குரிய ஒரு முத்திரையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாக்கியம் வழங்குவது என்று அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுள்ளது. அருள் பாக்கியம் கொடுப்பது அல்லாஹ், அடியானை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. மூமின் அடியான்களுக்கு எப்பொழுதுமே அல்லாஹ் அவனுக்கு நல்லமல் செய்வதற்கு தௌபி செய்வது, அதுக்கு உதவி செய்வது போன்ற விடயங்கள் இது அல்லாஹ்வினால் கிடைக்கின்ற பாக்கியம். எனவே அதே போன்று அதை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் செய்த அமல் செய்தக்கு பாக்கியை தந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யார் அல்லாஹ்வுடைய நபியே, நான் லைலத்து கத்ருக்கு உடன்பட்டால் லைலத்து கத்ருடைய சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் என்ன சொல்ல வேண்டும்? சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபனி, மன்னிப்பு தான் கேட்க சொன்னார். யாரை மன்னிக்கக்கூடிய மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்னை மன்னிப்பாயா. பாருங்கள், நல்ல பாக்கியங்கள் நல்ல இரவு அங்கு மன்னிப்பு தான் கேட்க சொல்லப்படுது. இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புகள் என்று சொல்லிவிட்டு பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா 5 ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே உங்களுடைய சங்கியான மாதம் இதோ அதனுடைய பிரியாவிடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. நம்மை விட்டு பெருகின நேரம் வந்துவிட்டது. அதனுடைய மாலை சூரியன் இதோ அதாவது சந்திரமனுடைய மறைய ஆரம்பித்து விட்டது, அவருடைய வந்த காலம். எனவே நீங்கள் எப்பொழுதுமே ஆரம்பத்தில் விட்ட குறைபாடுகளை இறுதி கட்டத்தில் அழகான முறையில் செயல்பட்டு மாற்றீடு செய்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் குறை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இறுதி காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வழிபடுகின்ற வழிகளிலே பாடுபட்டு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். அதோடு அல்லாஹ் 2 விடயங்களிலே நல்ல அமல்கள் பொதுவாக 2 விடயங்களை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது. அதாவது அந்த அமலை நாங்கள் வெளிரங்கம் உள்ரங்கத்திலே சரியான முறையிலே உள்ரங்கம் வெளிரங்கம் சீராக சரியாக செய்வது. அதாவது உள்ரங்கம் எப்படி உண்மையான அல்லாஹ்வுக்கான இஹ்லாஸ் மன தூய்மை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுவது. வெளிரங்கத்திலே நாங்கள் முஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளை பேணி செய்வது. குர்ஆன் அதற்கு ஒரு பிரதானமான ஒரு அடிப்படையான விஷயத்தை நமக்கு வரையறுத்திருக்கிறது. அதாவது 3 இடங்களிலே, அதாவது இன்னா ஜஅல்னா அலல் ஸீனத்தில் அமலா கஹ்ஃபிலே ஒரு இடம், நாங்கள் பூமியில் உள்ளவைகளை அலங்காரமாக இருக்கிற அந்த பூமிக்கு அவர்களை யார் நல்ல அமல் சரியான அமல் சரியாக செய்யக்கூடியவர்கள் சோதிப்பதற்காக வேண்டி. அதுக்கப்புறம் மத்திய பகுதியிலே அல்லாஹ் சூரா 30 நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்கள், நாங்கள் அவருடைய நல்ல அமல் செய்தவருடைய கூலிகளை வீணாக்க மாட்டோம். சரியான அமல்கள் செய்தவருடைய கூலிகளை வீணாக்க மாட்டோம். கடைசியா சூரா கஹ்ஃபை முடிக்கிறான், யார் அல்லாஹ் ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்பாரோ அவர் நல்லமல் செய்யட்டும், தன்னுடைய ரப்புடைய இபாதத்தில் யாரையும் இணையாக்க கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்று மட்டும். சூரா கஹ்ஃப் 7, 30, 110 இந்த வசனங்களில் அல்லாஹ் இதை பிரதானமான விடயத்தை முதலாவது விடயத்தை ஞாபகப்படுத்த. இரண்டாவதாக என்ன விடயம் என்றால், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தை கவனம் செலுத்துவது. அது உண்மையிலே அமல் சரியாக செய்யவும் வேண்டும். அதே நேரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் கெஞ்சி பச்சாதபடி துஆ கேட்கவும் வேண்டும். அல்லாஹ் தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்க வேண்டும். நிச்சயமாக தன்னுடைய ரப்பை அஞ்சக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய ரப்பை அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ரப்புடைய ஆயாத்துகளை வசனங்களை ஈமான் கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய ரப்புக்கு இணை வைக்க மாட்டார்கள். அவர்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் செய்வார்கள். அவருடைய உள்ளங்களோ நாம் இறைவன் பக்கம் மீள வேண்டும் என்ற அச்சத்தோடு அஞ்சிக் கொண்டு செய்வார்கள், பயந்து கொண்டு செய்வார்கள். அவர்கள் தான் யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லா சாபிகூன், நன்மைகளின் பக்கம் விரைந்து அந்த நன்மைகளின் பால் போட்டி போடக்கூடியவர்கள். முஃமினூன் 57 61 முஃமினர்கள். எனவே இறுதியாக நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதத்தை அடையும் பாக்கியத்தை தந்ததை நீங்கள் சிந்தனையில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இறுதி 10 நிழலிலே பாக்கியம் பெற்றீர்கள். அதே நேரம் இறுதிப்பத்துடைய இரவுகளில் நீங்கள் நன்மைகள் செய்து அல்லாஹ்விடம் ஆறுதல் அடைந்து கொண்டீர்கள். அதே பேரும் ஒளிமயமான இரவுகளை பெற்றுக் கொண்டீர்கள். அதிலே அல்லாஹ் உங்களுக்கு இந்த பரிசுத்தமான பூமியிலே, மக்கா மதினா போன்ற பூமிகளிலே பரிசுத்தமான மதினாவுடைய பூமி, அதே நேரம் அழகான பிரகாசமான ஒளிமயமான நிலங்கள் உள்ள இந்த பூமியிலே இபாதத்தை அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை
உம்ராவுடைய பணிகள், இப்படியான உம்ராவுடைய அமல்கள், இது போன்ற இத்திகாவுடைய அமல்களை உங்களுக்கு செய்யும் பாக்கியத்தை தந்ததை கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்கள். இந்த அழகான சூழலிலே அதே நேரம் நல்ல பாதுகாப்பான அச்சமற்ற ஈமானிய ஒற்றுமையுள்ள சூழலிலே செழிப்பான சூழலை உங்களுக்கு பாக்கிய தந்ததை கொஞ்சம் ஞாபகம் செய்து பாருங்கள். எனவே நாங்கள் இந்த அழகான முறையில் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு அதற்கான வழிவகையில் ஏற்படுத்தி தந்த இந்த புனித பூமிகளுடைய அதிகாரிகள், மன்னர், அதை போன்றவர்களுடைய உதவியாளர்கள் எல்லோருக்கும் நாங்கள் கட்டாயம் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அவர் உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கான துஆ செய்ய வேண்டும், நல்ல தௌஃபீக் செய்யுமாறும், நல்வழிகள் நேரநிலை காட்டுமாறும், அதனை ஏற்றுக்கொள்ளுமாறும், நல்ல இன்னும் நல்ல வசதி வாய்ப்புகளை நிலைமைகளை சீராக்குமாறும். எனவே அல்லாஹ் உங்களிடமிருந்து தக்கபலல்லாஹு மின்னா மின்கும் ஸியாம் வல் கியாம், நோன்பையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. எங்களுக்கும் உங்களுக்கும் முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக இந்த இரவுகளிலே, இந்த நாட்களிலே. அதே நேரம் தன்னுடைய அருளின் மூலம் எங்களுக்கு அல்லாஹ் அழகான முறையில் இந்த மாதத்தை முடித்து வைக்கும் பாக்கியத்தையும் தருவானாக என்று சொல்லி ஸலவாத்து சொல்லுமாறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அஹ்மத் பின் ஹுதைஃப் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா சென்ற வாரம் நடைபெற்றிருக்கவில்லை. மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, மதீனாவுடைய ஹுத்பா இரண்டையும் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த ஹுத்பாக்களை நாங்களும் பயனடைவது போன்று மற்றவர்களுக்கு மெத்தி வைப்போம். இப்படியான நிகழ்ச்சி தொடராக அல்ஹம்துலில்லாஹ் பிரேட்டி உங்களுக்கு வழங்கி வருகிறது. எனவே நிகழ்ச்சி தயாரிப்பில் நம்ம ரிஸ்வான் அவருக்கு நன்றி செலுத்தியவனாக, நேர்களாகிய உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்று கூறி தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் என்ற பெருநாள் வாழ்த்தோடு ஈதுல் ஃபித்ர் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுபிட்சமாகவும் ஒற்றுமையாகவும் அமைய வேண்டும். ஒரு உலகத்துக்கும் சுபிட்சமும் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிம்மதியும் வருவதற்கல்லாஹ் இந்த ஈதுல் ஃபித்ரை காரணமாக ஆக்க வேண்டும் என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.